சாந்தி. 26/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் ஜீவனோபாயத்திற்கான செயல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது எல்லையற்ற முறையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்கள். இந்த எல்லையற்ற கல்வியை நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக மிகவும் நன்றாக கற்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் கற்கின்ற எல்லையற்ற கல்வியில் உள்ள அதி கடினமான பாடம் எது? பதில்: சகோதரத்துவ பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே இக்கல்வியின் அதி உயர்வான பாடமாகும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையினால் கொடுக்கப்பட்டுள்ள 3வது ஞான கண்ணால் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் சகோதரத்துவ ஆத்மாக்களாக பாருங்கள். உங்களுடைய கண்கள் உங்களை சிறிதளவேனும் ஏமாற்றக்கூடாது. உங்கள் புத்தியும் எவரது பெயரிலோ அல்லது வடிவத்திலோ சிறிதளவேனும் ஈர்க்கப்படக்கூடாது. எவ்விதமான விகாரமான எண்ணங்களும் சிறிதளவேனும் இல்லாதிருக்கட்டும். இதற்கு முயற்சி தேவை. இப்பாடத்தில் சித்தியடைபவர்களே உலக அதிபதிகள் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் தூய்மையாகுங்கள். உங்கள் புத்தியில் நீங்கள் விகாரமான எண்ணங்கள் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். இதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். எவரினதும் பெயரிலோ அல்லது வடிவத்திலோ அகப்பட்டு கொள்ளாதீர்கள். 2. தந்தை விசுவாசமானவராக இருந்து குழந்தைகளாகிய உங்களை சீர்திருத்தி தன்னுடன் உங்களை திரும்பவும் அழைத்துச் செல்வது போன்று குழந்தைகளாகிய நீங்களும் விசுவாசமானவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையதொரு தந்தையை நீங்கள் என்றுமே விட்டு பிரியவோ அல்லது விவாகரத்து செய்யவோ கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் இலகு யோகியாகி சதா இலேசானவராக இருந்து தந்தையின் கண்களில் அமிழ்ந்து விடுவீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் பெறுகின்ற சந்தோஷ சுரங்கத்தை வேறெந்த யுகத்திலும் பெற முடியாது. இந்நேரத்தில் குழந்தைகளுடனான தந்தையின் சந்திப்புகளையும் ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆஸ்தியையோ அல்லது இந்த ஆசீர்வாதங்களையோ பெறுவதில் கடின உழைப்பு எதுவும் இல்லை. இதனாலேயே உங்கள் தலைப்பானது இலகு யோகி என்பதாகும். குழந்தைகளின் கடின உழைப்பை பார்க்கையில் பாப்தாதாவால் சகித்து கொள்ள முடியாதுள்ளது. அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு இலேசாகுங்கள். தந்தை உங்களை தனது கண்களில் அமர்த்தி உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்துச் செல்லும் வகையில் மிகவும் இலேசானவர்கள் ஆகுங்கள். தந்தை மீதான உங்கள் அன்பின் அடையாளமானது நீங்கள் சதா இலேசாக இருப்பதும் தந்தையின் கண்களில் அமிழ்ந்திருப்பதும் ஆகும். ஸ்லோகம். எதிர்மறையான சிந்தனைக்கான பாதையை தடை செய்யுங்கள். நீங்கள் ஒரு வெற்றி சொரூபம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மங்களமே